ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். மகாபாரத போரின் போது கிருஷ்ணர் தர்மம் நிலைத்திருக்கும் பாண்டவர் பக்கம் இருந்தார். ஆனால் அவரின் 10 கோடி போர் வீரர்களை கொண்டிருந்த நாராயணி சேனையானது கௌரவர் தரப்பில் இருந்தது. அது ஏன் அப்படி படைத்தலைவன் ஒரு பக்கமும் படை வீரர்கள் எதிர்பக்கமும் எப்படி போயினர் என்பது குறித்தான மகாபாரத நிகழ்வை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாண்டவர்கள் தங்கள் 12 வருட வனவாசத்தையும் 1 வருட அஞ்ஞான வாசத்தையும் முடித்த பின்னர் தங்கள் நாடான இந்திரபிரஸ்தத்தை திரும்ப தருமாறு துரியோதனனிடம் கேட்டனர். ஆனால் அவனோ ஊசி முனை அளவு இடம் கூட தர முடியாது என கூறி அவர்கள் உடைமையை திரும்ப கொடுக்க மறுத்தான். இதனால் இறுதியில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே போர் என முடிவெடுக்கப்பட்டது. அப்படி யுத்தத்திற்கென இரு தரப்பினரும் தம் தம் படை வலிமையை அதிகரிப்பதற்கென பல்வேறு நாடுகளிடம் தங்களுக்கு ஆதரவு தருமாறு தூது அனுப்ப துவங்கினர். அந்த வகையில் துவாரகையில் யாதவர்களை ஆளும் மன்னரான கிருஷ்ணரின் ஆதரவை பெறும் பொருட்டு அர்ஜுனன் நானே துவாரகை செல்கிறேன் என கூறி புறப்பட்டு சென்றான். பாண்டவர்களின் இந்த செயல்பாட்டினை தன் ஒற்றர்களின் மூலம் அறிந்த துரியோதனனும் நானே முதலில் சென்று கிருஷ்ணரை கண்டு அவர் ஆதரவை பெற வேண்டும், அவரின் கோடிக்கணக்கான படை வீரர்களை கொண்ட நாராயணி சேனையை நானே பெற வேண்டும் என திட்டம் கொண்டு காற்றின் வேகத்தில் பயணிக்கும் உயர் ரக குதிரை ஒன்றினை எடுத்துக்கொண்டு விரைந்து முந்தி துவாரகையை அடைந்தான். சென்ற அவன் அங்கு கிருஷ்ணர் தன் ஆனர்த்த நில அரண்மனையில் இருக்கிறார் என்பதை அறிந்ததும் அங்கும் அவனே முதலில் சென்றான். ஆனால் அவன் வந்தடைந்த அச்சமயமோ கிருஷ்ணர் தன் அறையிலே அயர்ந்து உறங்கிக் கொண்டு இருந்தார். அதை கண்ட அவன் வந்த காரியம் நடக்க வேண்டுமே, சரி அதுவரை காத்திருப்போம் என எண்ணம் கொண்டு அந்த அறையிலே கிருஷ்ணர் உறங்கும் மஞ்சத்தின் தலை மாட்டிலும் கால் மாட்டிலும் அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட 2 இருக்கைகள் போடப்பட்டுள்ளதை பார்த்து கிருஷ்ணரின் காலடியில் நான் அமருவதா என அகங்காரம் கொண்டு அவரின் தலை மாட்டில் போடப்பட்டிருந்த இருக்கையில் போய் அமர்ந்து கொண்டான். அவ்வாறே சில நிமிடங்களிலே கிருஷ்ணரை தேடி அர்ஜுனனும் அங்கு வர அங்கு ஏற்கனவே துரியோதனன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அதிர்ந்தான் அர்ஜுனன். இருந்தும் எல்லாம் விதிப்படி நடக்கட்டும் என எண்ணம் கொண்ட அவன் மஞ்சத்தின் கால் மாட்டில் போடப்பட்டிருந்த இருக்கையில் கூட அமராமல் கூப்பிய கரங்களுடன் கிருஷ்ணரின் பாதங்களுக்கு முன் பொறுமையுடன் நின்று கொண்டு அவர் எழும் வரை காத்திருந்தான். கிருஷ்ணரும் கண் விழித்தார். விழி திறந்ததும் முதலில் அவர் பார்வையில் பட்டவன் என்றால் அது பாதங்களுக்கு எதிரே நின்ற அர்ஜுனனே ஆவான். ஆம், முகமலர்ந்து அவனை வரவேற்ற அவர் அடுத்ததாய் தன் அருகே துரியனும் இருப்பதைக் கண்டு மகிழ்ந்து இருவரின் பயணம் குறித்தான நிகழ்வுகளை விசாரித்து வாழ்த்துக்களை கூறிய பின் அவர்களிடம் நீங்கள் இருவரும் என்னை காண வந்ததன் நோக்கம் என்ன என கேட்டார். அதற்கு துரியோதனனோ மதுசூதனா, நடைபெறவிருக்கும் போரில் ஆதரவை பெறவே நான் இங்கு வந்தேன். முதலில் வந்த எனக்கு நீர் நான் வேண்டுவதை தர வேண்டும். அர்ஜுனனும் நானும் உமக்கு சமமான நண்பர்களாகவே இருக்கிறோம். அதேபோல் ஒரே உறவு முறையையே நீ எங்கள் இருவரிடமும் கொண்டிருக்கிறாய். என் மகளை உன் மகனுக்கு மணமுடித்துள்ளோம். அதேபோல் உன் தங்கையை அர்ஜுனனுக்கு மணமுடித்துள்ளாய். ஆகவே மதுசூதனா, உன்னிடம் முதலில் வந்தது நானே. உன் உதவியை நீ எனக்கு தருவதே தகும். நல்ல மனம் கொண்டவர் தங்களிடம் முதலில் வருபவரின் காரணத்தையே எடுத்துக்கொள்ளுவர். இதுவே முன்னோரின் நடைமுறை ஆகும். எனவே கிருஷ்ணா, உலகில் அனைவரையும் விட மிக உயரத்தில் வைத்து மதிக்கப்படத்தக்கவனாய் நீ இருக்கிறாய். ஆகவே இந்த நடத்தை விதிகளையே நீ பின்பற்றுமாறு கேட்கிறேன் என கூறினான் துரியோதனன். அவ்வாறே அவனின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் கிருஷ்ணரோ ஆம் துரியோதனா, நீயே முதலில் வந்தாய்.
அதில் நான் ஐயம் கொள்ளவில்லை. ஆனால் என்னால் முதலில் பார்க்கப்பட்டவன் அர்ஜுனனே ஆவான். ஆகவே நான் அவன் விருப்பத்தை கேட்பதே தகும். அதே சமயம் நான் அவனுக்கு மட்டும் ஆதரவு தரப் போகிறேன் என நீ நினைக்க வேண்டாம். நீங்கள் இருவருமே என் உதவியை பெற தகுதியானவர்களே என்று கூறிவிட்டு கிருஷ்ணர் அவர்கள் இருவரையும் பார்த்து, துரியோதனா, அர்ஜுனா, நான் 2 கூற்றுகளை முன்மொழிகிறேன். அவற்றில் விருப்பமான ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி தேர்ந்தெடுக்க முதல் வாய்ப்பை பெறுபவன் அர்ஜுனனே ஆவான். காரணம், அவனே நான் முதலில் பார்த்தவனும் வயதில் இளையவனும் ஆவான். துரியோதனா, நீ கூறிய முன்னோர்களின் நடத்தை விதிப்படி வயதில் சிறியவனுக்கே முதல் வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆகவே அர்ஜுனனே விதிப்படி முதல் வாய்ப்பை பெற தகுந்தவன் என கூறினார். அதை கேட்டதும் துரியோதனனும் தன் மனதிலே, கிருஷ்ணரின் முடிவை மாற்றுவது கடினம். அப்படியென்றால் நான் விரைந்து இங்கு வந்ததெல்லாம் வீணா? கிருஷ்ணரின் படை எனக்கு கிடைக்காதா என வருத்தமும் ஆதங்கமும் கொண்டான். அப்படி இருக்கவே கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, அடர்ந்த போர்க்களத்தில் போரிட வல்லவரும் பலத்தில் எனக்கே போட்டியானவர்களும் நாராயணர்கள் என்று அறியப்படுபவர்களுமான 10 கோடி எண்ணிக்கை கொண்ட பெரும் படையான என் நாராயணி சேனை உனக்கு வேண்டுமா? இல்லை போர்க்களத்தில் போரிடுவதில்லை எனும் தீர்மானம் கொண்டவனும் ஆயுதம் ஏந்தாமல் தனி ஆளாய் போர்க்களம் வருவேன் என முடிவு கொண்டவனுமாகிய நான் உனக்கு வேண்டுமா? இந்த 2இல் எது வேண்டுமென்று நீ தேர்ந்தெடுத்துக்கொள் அர்ஜுனா என்று கூறி அவன் முகத்தை நோக்கினார் கிருஷ்ணர். அதை கேட்டதும் சற்றும் யோசிக்காத அர்ஜுனனோ தீர்க்கமாய், பரந்தாமா, தேவர்களிலும் தானவர்களிலும் மேலானவனும் போர்க்களத்தில் போரிடாதவனுமாகிய உன்னை நான் தேர்ந்தெடுக்கிறேன். நீரே எனக்கு போதுமானவர் என்றான். அவ்வாறே கிருஷ்ணரும் அதை ஒப்புக்கொண்டார். அதே சமயம் துரியோதனனோ தன் மனதிலே, அப்படியென்றால் 10 கோடி படை எனக்கா என மகிழ்ந்து, எது எப்படி இருப்பினும் நான் நினைத்ததை பெற்றேன் என மட்டற்ற ஆனந்தம் கொண்டு, ஒருவேளை எனக்கு இந்த தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு முதலில் கிட்டியிருந்தாலும் நான் கிருஷ்ணரை விடுத்து அவர் படையையே வேண்டும் என்று கேட்டிருப்பேன். ஆனால் இவ்வளவு பெரிய படையும் வலிமையான போர் வீரர்களையும் வேண்டாம் என்று நிராகரித்த இந்த அர்ஜுனன் முட்டாளே என்று மனதிலே உவகை கொண்டான் துரியோதனன். அடுத்ததாய் கிருஷ்ணர் தன் வாக்கின்படி, துரியோதனா, என் நாராயணி சேனையை உனக்கு தருகிறேன் என உறுதியளித்தார். அவ்வாறே தான் விரும்பியதை பெற்ற துரியோதனனும் மகிழ்ச்சியுடன் அவ்விடத்திலிருந்து விடை பெற்றான். அவன் சென்றதும் கிருஷ்ணர் அர்ஜுனனை நோக்கி திரும்பி, அர்ஜுனா, வலிமை மிக்க என் படையை நிராகரித்து ஆயுதம் ஏந்தாத என்னை தேர்ந்தெடுத்தது ஏன் என்று கேட்க, அதற்கு அவனோ, மதுசூதனா, மனிதர்களில் சிறந்தவனே, நீரே இந்த உலகத்தின் ஒப்பற்ற மனிதர் ஆவீர். நீர் போரிடவே இல்லை என்றாலும் தம் பிரசன்னம் மட்டும் எம் பக்கம் இருந்தாலே போதும் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி. எண்ணத்தாலேயே கௌரவர்களின் முழு படையையும் அழிக்க இயலும் என்பதை நான் அறிவேன். ஆகவே தாம் எம் தேரோட்டியாயிருந்து வெற்றிக்கான பாதையில் எங்களை வழி நடத்தும். ஆசீர்வாதத்தையும் கருணையையும் எங்களுக்கு தாரும் என பணிவாய் வணங்கினான். கிருஷ்ணரும் அதற்கு புன்னகையுடன் உறுதியளித்தார். இங்ஙனம் துரியோதனனும் அர்ஜுனனும் தம் தம் விருப்பத்திற்கும் மனதிற்கும் ஏற்ற வரங்களை பெற்று திருப்தியுடன் தம் தம் நாடுகளுக்கு திரும்பினர். இதுவே மகாபாரதத்தில் கிருஷ்ணரின் நாராயணி சேனையை துரியோதனன் பெற்ற கதை ஆகும். அவ்வாறே பார்த்தான் என அழைக்கப்படும் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாய், அதாவது சாரதியாய் இருந்து வழி நடத்தியதால்தான் கிருஷ்ண பகவான் பார்த்தசாரதி என அழைக்கப்படுகிறார். அர்ஜுனனைப் போலவே நாமும் நம்மை முழுமையாய் அந்த பார்த்த சாரதியிடம் அர்ப்பணிப்போம். அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தூய பக்தி கொண்டு
முழுமையாய் நாம் நம்மை அவரிடம் ஒப்படைத்தால் அவர் நம் வாழ்க்கை எனும் குதிரையை அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் கடிவாளம் பூட்டி இழுத்து சாரதியாய் இருந்து காத்து வழிநடத்தி வாழ்வில் எல்லா நன்மைகளையும் பெற எப்போதும் அருளுவார். கண்ணுக்கு தெரியாத அவரின் கரம் எப்போதும் உங்களுக்கு ஆதரவளிப்பதை பார்க்கவும் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரவும் உங்கள் வாழ்க்கையின் சாரதியாய் அந்த பார்த்த சாரதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வில் வளமை கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பகுதியில மகாபாரதத்திலிருந்து சிறு கதை ஒன்றினை கேட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.